அன்பார்ந்த இனமான உறவுகளே, வணக்கம். நான் உங்கள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய கார்வேந்தன் ஆகிய நான் உங்களிடம் ஒரு சின்ன செய்தியை இந்த யூடியூப் வாயிலாக சொல்ல விரும்புகின்றேன். கடந்த 4/1/2026 அன்று தருமபுரி மாவட்டம் அரூரிலே நடைபெற இருந்த சமத்துவ மாநாடு என்று ஒரு நபர் அங்கு மாநாடு நடத்துவதாக சொல்லி, மாநாடு என்றால் வெட்ட வெளியிலே இப்போ மேடை போட்டு தான் மாநாடு நடத்துவாங்க வழக்கம். ஆனால் இவர் சமத்துவ மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கொண்டு போய் கூட்டத்தை போடுறாரு. அந்த கூட்டத்துக்கு சமத்துவ மாநாடு அப்படின்னு பேரும் வச்சுருந்தார். அது அவருடைய விருப்பம். அவர் ஒரு 20 பேர்த்த கூட வச்சு மாநாடு நடத்தலாம், அதை நம்ம வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் தனியரசு பேரவை இல்லை தமிழ்நாடு கவுண்டர்கள் பேரவை அல்லது அவர் ஏதோ பெரியசாமி பேரவை அப்படின்னு பல பேரவைகளை அவர் வச்சுருக்கார். மாவட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கார். அதில் ஏதோ ஒரு பேரை வச்சு காவல் ஆய்வாளர்கிட்ட கொடுத்தா அவங்களும் அனுமதி கொடுத்துருவாங்க, மண்டபத்தில் கொடுத்தா மண்டபத்துக்காரங்களும் அனுமதி கொடுத்துருவாங்க. நீங்கள் 20 பேர்த்த வச்சு கூட சமத்துவ மாநாடு இல்லை, சமாதான மாநாடு கூட நடத்தலாம். ஆனால் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை காரவந்தனாகி என் பேரில் இன்றைக்கி நான் தான் அதில் தலைவராக இருக்கேன். 2017 நான் தான் அதை பதிவு பண்ணி நடத்திட்டு வர்றேன். போன சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பாக ஆதரவும் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் முரசொலியில் எடுத்துப்பார். அப்படி தொடர்ந்து நாங்கள் அந்த பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வேலைகளை அதில் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேணுமுக்குனே போய் உங்களால் கூட்டம் சேர்க்க முடியலன்றக்கா தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அப்படிங்கிற பெயரை அங்கே போய் பயன்படுத்தி தருமபுரி மாவட்டம் பூரா போஸ்டர் அடித்து சூரட்டிகள் ஒட்டி விளம்பர பதாகைகள் வச்சுருக்கீங்க. அப்படி வச்சுருந்தால் நாங்கள் அதை கேட்கத்தான் செய்வோம். அதனால தான் கொங்கு மண்டபத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உங்களோடதா யாரோடதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னோடனே சரி ரைட்டுன்னு உங்களுக்கு இலவசமாக மண்டபம் தரேன்னு அந்த கொங்கு மண்டபத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு முதல் காரணம் சொல்கிறேன். சாதியை ஒழிக்கிறதுக்கு தான் நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி இதே ஊடகத்தில் வெளிப்படையாக சொன்னவர் பெரியசாமி என்கின்ற தனியரசு. அப்படி பகிரங்கமாக சொல்லிட்டு ஒரு சமுதாய மண்டபத்தை இலவசமாக கொடுங்கன்னு போய் கேட்டதே தப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்திருந்தால் சமத்துவ மாநாடு நடத்துகிற சமுதாய இயக்கமாகவும் இல்லை, இருந்தாலும் தனியரசு இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக இலவசமாக உனக்கு மண்டபம் கொடுக்குறேன்னு சொல்லி அனுமதியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முறையாக உங்களுடைய இயக்கத்தோடைய பதிவு எண்ணை போட்டு அந்த பதிவு அவங்களுக்கு அனுப்பணும். ஏன்னா அது ஒரு பொது ஸ்தாபனம், 10 பேர் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு லெட்டர் பேடில் நீங்கள் பதிவெண்ணோட உங்களுடைய இயக்கத்தோடைய பதிவு செய்த இயக்கம் இருந்தால் பதிவு செய்த இயக்கம் அப்படின்னு லெட்டர் பேடில் கொடுக்கணும். இல்லைன்னா இதுன்னா பதிவு செய்யலைங்க, இப்போ தான் நாங்கள் கட்சியை உருட்டிக்கிட்டு இருக்கோம், பதிவு செஞ்சோடனே தர்றாங்க, இப்போதைக்கு இந்த பேரில் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாலும் தந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே கொடுக்காம கார்வேந்தனாகி எம்பேரில் இருக்கிற தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைங்கிற பேரில் போஸ்டர் அடிச்சுட்டு அந்த பேர்லேயே போய் அனுமதி கேட்டால் அவங்க எப்படி தருவாங்க? இன்னொன்று, அவங்க தர்றேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் தான் அவங்களுக்கு கடிதம் அனுப்பினேன், லீகல் நோட்டீஸ் நான் தான் அனுப்பினேன். அவருக்கு மட்டும் அனுப்பலை, அரூர் காவல் ஆய்வாளருக்கும் அனுப்பினேன். இவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, இந்த பேரில் மீறி அனுமதி கொடுத்தால் டெஃபனேஷன் நீதிமன்றத்தில் நான் இழப்பீடு கேட்பேன், அதுக்கு நீங்கள் வரணும் கோர்ட்டுக்கு. அதனால் இந்த பேரில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் வேறு எந்த பேரில் ஒரு பெரியசாமி ராமசாமின்னு கேட்டாலும் கொடுங்க, ஆனால் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைங்கிற பேரில் கொடுக்கக்கூடாதுன்னு கொங்கு மண்டபத்துக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பினேன், லீகல் நோட்டீஸ் அனுப்பினேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் நியாயமாக இப்படி ஒரு முறையாக பதிவு எண்ணோட போட்டு பதிவு சர்டிஃபிகேட்டு தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்க சொல்லி பெரியசாமி என்ற தனியரசு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஜிபி அனுப்புகிற கடிதம் அத்தனையும் அதில் கோட் பண்ணி தான் அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அது உண்மை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க,
நீங்கள் பதிவெண்ணோட கொண்டாந்து லெட்டர் பேட் கொடுங்க, உங்களுக்கு நான் அனுமதி தர்றோம் அப்படின்னு மறுபடியும் முறையாக சொல்லியிருக்காங்க. காலையில் மாநாட்டுக்கு முன்பு அந்த பெரியவர் ஒருத்தர் பெரிய மாவீரன், பேச்சு மாற மாட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. அவர் சொல்லளிந்தாலும் அதாவது என்னமோ சொன்னாங்க, உயிர் போனாலும் சொல்லு மாற மாட்டார்லாம் சொன்னாங்க. இங்கே யார் நம்ம ஆதின்னு ஒருத்தன், இங்கே நம்ம மீசக்காரன் ஆதி, அப்புறம் இந்த நம்ம ராகுல், இந்த ரேவந்த், அவன்லாம் 24 மணி நேரம் அந்த ஐயாவுக்கு செருப்பெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு அங்கேயே தூக்கி தோல் வச்சுட்டு தெரிஞ்சான். அவன் தான் போய் தேடி வாங்கிட்டு வந்தான். டே அப்போவே சொன்னேன், டே அந்த கிழவன் பயந்துருவார், அங்கே இருக்கிற 2-3 கிழவன்லாம் நம்ம அமைப்பு பேர் பச்சை சேப்பு தமிழ்நாடு குங்கிலைக்கிற பேர் தனியரசுனாலே அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான், அதனால நீங்கள் அப்படி போகாதான்னு. இல்லை தலைவரை, நீங்கள் பெரிய தலைவர்னா. அப்போ அதே மாதிரி இல்லை தலைவர்னா நான் என்ன சொல்லணும், அதே தான் நடந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கலையத்தை கூப்பிட்டு அவங்க பொறுப்பாளர் தங்கராஜ் பொருளாளர் கூப்பிட்டு அந்த மாதிரி ஐயா ரொம்ப நடுங்கிறாரு, பயப்படுறாரு, பூரா போஸ்ட் அடிச்சாச்சு, சிவராமன் பண்ணியாச்சு, தீயா வேலை பார்த்துருக்கா, மண்டபத்தில் நடத்தினா என்னை ஆளை காலி பண்ணிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு எப்படியாவது கெஞ்சி வேண்டான்றான்னு சொன்னான். சரி பரவாயில்லப்பா, அதனால என்ன பாவம், அது நமக்கு ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம வேற ஏற்பாடு பண்ணியிருப்போம். கடைசி நேரத்தில் அப்படி சொல்றார். மாம்பட்டியில் ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய ரவுடி, என்ன பேரு, நம்ம சேகர்னு சொல்றதுக்கே பயப்படுறான் பாருங்க, என் உள்ளூர்காரன் பாவம். சேகர்னு யாரோ இருக்காங்க, அவரு தாங்க இந்த மண்டபத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு, அவர் மீறி இங்கே எதுவும் நடக்காது, ஆகவே மண்டபத்தை விட மாட்டேடான்னு சொல்லி அந்த மாம்பட்டி சேகரை சொல்லி அந்த கிழவை தப்பிச்சாரு. கிழவன்கிட்ட போனா அந்த மாம்பட்டி சேகர் நாகராஜ் எல்லா நிர்வாகிகளும் போய் நிற்கிறாங்க. அவர் ஏதோ பொய் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம கிழவை உங்களுக்கு அந்த மண்டபத்தை கொடுத்துட்டாரு. ஆகவே அந்த மண்டபத்தில் நாங்கள் இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, கொடுத்தா எங்க மண்டபத்து நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனை வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடும் சொல்லிட்டார். இந்த ஆசியா மண்டபம்னு ஒரு மண்டபம், இந்த மண்டபம் இப்போ நம்மளாம் கோந்திருக்கிறோம்ல, இந்த மண்டபத்தில் இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன, ஏதாவது இவங்களுக்கு மானம் மரியாதை எது பற்றி கவலை இல்லைல்ல. அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட துங்கவேலாளர் கொண்ட சொந்தங்களுக்கு வணக்கம். நான் மண்டபத்தினுடைய செயலாளராகவும் பொறுப்பு தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றேன். நேற்று அரூரில் தனியரசு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மண்டப நிர்வாகிகளையும் நிர்வாகத்தையும் ஏளனமாக பேசியதாக கேள்விப்பட்டோம், வருந்துகிறோம். அதனுடைய விரிவை நான் சொல்ல விரும்புகின்றேன். கூட்டம் நடத்த மண்டபம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். மண்டபம் இலவசமாக கொடுக்க முன் வந்தோம். கூட்டம் நடப்பதற்கு முதல் 2 நாள் கரூரில் இருந்து கார்மேவ் என்பவர் ஒரு தபால் அனுப்பியிருந்தார், பதிவுத்துறை மூலம் ஒரு தபால் அனுப்பியிருந்தார். அதாவது தனியார் தமிழ்நாடு குழந்தைகள் பேரவை நிறுவனர் என விளம்பரம் செய்திருக்கிறார், மண்டபம் கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் நான் தான், என்னிடம்தான் அனைத்து ரெக்கார்டுகளும் உள்ளது, இதையும் மீறி அவருக்கு கூட்டம் நடத்த மண்டபம் அனுமதித்தீர்கள், ஆனால் உங்கள் மீதும் நிர்வாகத்தின் மீதும் சட்டப்படி நடவடிக்கை என தபால் அனுப்பியிருந்தார். அதன் காரணமாக தனியார்சை சார்ந்தவர்களிடம் அழைத்து தகவல் தெரிவித்தோம். அப்பொழுது இல்லை, நாங்கள் அந்த பெயரை பயன்படுத்தவில்லை, தனியரசு பேரவை தான் கூட்டம் நடத்துவது என்று சொன்னார்கள். அதற்கான ஆவணத்தை காவல்துறையிடமோ நகராட்சியிடமோ அனுமதி பெற்றிருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள், எந்த பெயரில் வாங்கியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் சொன்னது போல் தனியரசு பேரவை என்று இருந்தால் நாங்கள் மண்டபம் அனுமதிக்கிறோம் என்று சொன்னோம். அதை அனுமதியை வாங்கி தருக என்று போனவர்கள் திரும்ப யாரும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வேற மண்டபத்தில் கூட்டத்தை நடத்திட்டாங்க. கூட்டத்தில் பேசுறப்ப என்னத்துக்கு கூட்டம் போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா பேசுனது பூரா கொங்கு மண்டபத்தோடைய நிர்வாகத்தை பத்தி மட்டும்தான் தரைக்குறைவா பேசியிருக்காங்க. மக்களும் பார்த்திருக்காங்க, நாங்களுமே அதை பார்த்தோம். அதாவது ஒன்று நிறுவனர்ன்றதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்கணும். ஒரு லெட்டர் பேடு கூட கொடுக்க முடியாதவங்க கூட்டம் நடத்திட்டு வந்த கூட்டத்தோடு போயிருக்கலாம். அனாவசியமா ஒரு தேரன் சின்னமலை வைத்தவங்களையும் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணவங்களையும் அசிங்கப்படுத்தி வயதை மீறி கேவலப்படுத்திட்டு போயிருக்காரு. ரொம்ப வேதனையா இருக்குது. இது கொங்கு சமுதாய மக்கள் தான் இதுக்கு முடிவெடுக்கணும். நம் இளைஞர்கள் ஒன்று நடிகர்கள் பின்னாடி போறாங்க, இல்லைன்னா நடிகரவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல பாதையில போகணும்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு போன் இந்த முதலாளிக்கு, ஒரு போன்
ஒரே அலைபேசி, அண்டா அடாக இந்த மாதிரி எடுத்துக்கண்ணா, காசு வேண்டாண்ணா இந்த மண்டபத்தை. இவர் வேற சமூகம், வேற மதத்தை சேர்ந்தவர். இந்த முதலாளி 30 கோடி ரூபா சொந்த பணத்தை போட்டு இந்த முதலாளி கொங்கு வேளாள கவுண்டு சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஜமாத்து தலைவர். அந்த முதலாளி ஒரே ஒரு போன்ல எடுத்துக்க தலைவராங்க. காசு இல்ல, மண்டபத்தை சும்மா கொடுத்துட்டு வேற ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்கிறாரு. இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், நீங்க இயக்கத்துக்காகவே வாழ்நாளெல்லாம் மக்களுக்காக தொண்டு செய்கிற இந்த இயக்கம் இந்த மண்ணில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் இந்த இயக்கத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும். முன்னாள் எம்எல்ஏ முருகன் நேற்று எல்லாம் லைவ்ல இருந்தாங்க. அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. இந்த மதிய உணவுக்கு இந்த உணவு செலவை நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார் இந்த சமுதாய சார்ந்தவர். இப்ப நாம எல்லாம் எந்த போலீஸ் எல்லாம் மீறி இந்த மேடை ஒளிபெருக்கி எல்லா பதாகைகள் எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. அன்பு எங்க மனவாள இந்த இப்ப இந்த அவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லைனாலும் பணமே கேட்கல, எல்லா வேலையும் செய்யறாங்க கொடி நடுறதுல இருந்து. ஆனாலும் அந்த மண்டபத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? கொங்குன்னு வச்சிருக்காங்க. ஆனா கொங்குல யாரு கூட்டம் நடத்தக்கூடாது, வேற யாரு வேணாலும் நடத்திக்கலாம். இந்த இயக்கத்துக்காக, இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக போராடி 50 வழக்குகளை பெற்று 500 பேர் சிறையில் இருந்து இந்த சமூகத்துக்காக தியாகம் செய்த ஒரே இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தான். நீங்க ஊத்தங்கரையில அந்த பள்ளிக்கூடத்து பேர் என்ன? அந்த பெரிய ஒரு பேரு கிழவன் வைசாங்க வித்யாமந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்கான். அந்த கிழவன் பேர் என்ன? சந்திரசேகர்னு பேரான். அவரு இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தெரியல, எந்த ஊர்னு தெரியல. பள்ளிக்கூடம் வச்சு நம்ம உழைக்கிற ஏழைகிட்ட எல்லாம் பெத்தவங்கள்ட்ட எல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி பெரிய பணக்காரர் ஆயிட்டாராம். அந்த பணக்காரர் தான் நம்ம இயக்கத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இதுல என்ன கொடுமைன்னா, அந்த கொங்குன்னு அந்த இந்த மோசடி கும்பல் அந்த மண்டபத்தை கட்டி எங்கடா நம்ம இல்லடா பெருந்துறை கேசவன் 25,000 ரூபா 50,000 ரூபா நம்ம கட்சியில் இருக்கிறவங்க பணம் கொடுத்துருக்காங்க. கேசவன் திருப்பதி அண்ணா வாண்ணா பொன்னிச்சாமி அண்ணா எங்கடா திருப்பதி எங்கண்ணா பாவம். இவங்கெல்லாம் பணம் கட்டியிருக்காங்க. இவங்கெல்லாம் இவங்களுக்கே இப்ப இவர் தான் காங்கிரஸ் வட்டார தலைவர். நம்ம வேளாங்கட்டியில் வாழ்நாளெல்லாம் நம்ம கட்சிக்காக உழைக்கிறவர். குடும்பம் 1 லட்சம் ரூபா அந்த மண்டபத்துக்கு கொடுத்துருக்குது. நம்ம அந்த மண்டபத்துக்குள்ள நம்ம காரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இதான் அண்ணன். அவங்க குடும்பமே நம்ம இயக்கத்தில் இருக்காங்க, உசுரா இருப்பாங்க. அப்படியெல்லாம் எவ்வளவு நம்ம இந்த சமூகத்துக்காக உழைச்சாலும் இந்த சமூகம் எவ்வளவு இழிவா தாழ்வா நம்ம அழிக்க நினைக்கிறதுங்கிறதுக்கு அதுதான் சான்று. அப்புறம் தான் இப்ப நம்ம இஸ்லாமியர் நம்முடைய ஐயா ஆசிபா முதலாளிக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவிச்சுக்குது. ஏன்னா அதே மாதிரி ஒண்ணு பண்ணாரு. அம்மாவோட செல்ல பிள்ளையா இருந்தாரு. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பழனி பண்ண ஒரு பொண்ணு தான் பண்ண. என்ன தலைவர் எங்க வேணாலும் நடத்துறாரு, எந்த இடம் வேணும்னு கேட்டார், எந்த மண்டபம் வேணும்னு கேட்டாரு. 1 நிமிஷம் நம்ம கட்சிக்காரர் கிடையாது. அப்படியெல்லாம் அவங்க ஐயாவுக்கு, மேலாள் அமைச்சர் ஐயாவுக்கு, மாவட்ட செயலாளர் பழனி பண்ணையாவுக்கு நன்றி. மண்டபத்தினுடைய முதலாளி வள்ளல் ஆசிபா முதலாளி ஐயாவுக்கு நன்றி. மேல ஆனால் நீங்கள் பதிவெண்ணு போடணும்னா பதிவெண்ணு இல்லை, கட்சிக்கு பேரும் இன்னும் இல்லை. 4 பேர் இருக்குது, அதில் எந்த பேரை வைக்கிறங்கிற குழப்பம். அதனால் சரி புதுசாக ஒரு மண்டபத்தை பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இவங்களை நிராகரிச்சுட்டு எதுவுமே பேசாமல் போய் இன்னொரு இஸ்லாமியர் மண்டபத்துக்கு போய் அனுமதி கேட்டிருக்காரு. அடுத்த அந்த இல்லைன்னு சொன்ன அடுத்த இரவா போய் அங்கே கேட்டிருக்காரு. அவங்களும் மண்டபம் கொடுக்கல. ஏன்னா இவங்களை பற்றி தெரிஞ்சதுனால அவர் மண்டபம் கொடுக்கல. இவர் வேணால் அந்த மீட்டிங்கில் பேசும்போது அந்த முதலாளி ஒரே ஒரு ஃபோன் அடித்த உடனே எனக்கு மண்டபத்தை ஃப்ரீயாக கொடுத்து போகிறப்போ உங்களுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்டாராமா அந்த மண்டப ஓனர். இஸ்லாமிய நண்பர் இன்னும் எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நபர் கிடைக்குமா அப்படின்னு அந்த மேடையில் பயங்கரமாக பாராட்டி பேசினார்.
அது எதுக்காகனா கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்கள கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக அவரை பாராட்டி பேசினார். இதே அவரும் இஸ்லாமிய நண்பர் கொடுக்கலைன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை இதை விட கேவலமாக அடுத்த மண்டபத்தில் எங்கேயாச்சும் பேசியிருப்பார். ஆனால் அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அவரும் கொடுக்குறேன்னு சொல்லலை, கொடுக்கலைன்ட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற அவர் பழனியப்பண்ணன் எம்எல்ஏ பழனியப்பண்ணனை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் தான் போயிடுவேன், எப்படியாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அவர் கூப்பிட்டு அந்த மண்டப ஓனர்கிட்ட ஒரு மணி நேரம் தான்ப்பா வந்துட்டு போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுனால தான் மண்டபம் கொடுத்துருக்காங்க. அப்படி பழனியப்பன் சொல்லி தான் உங்களுக்கு மண்டபமே கொடுத்துருக்காங்க. இதில் மண்டபம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது போவையில் எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாருன்றீங்க. அதே மண்டப ஓனர்கிட்ட நான் பேசினேன் ஃபோனில், அது உங்களுக்கு தெரியாது. அந்த பேசின அந்த ஆடியோவை இப்போ நான் போடுறேன், கேளுங்க. ஹலோ ஹலோ. அண்ணா வணக்கம்ண்ணா, நான் அரூர்லேருந்து பேசுகிறேண்ணா. சொல்லுங்கள். அண்ணா நான் ஒருத்த பேசுகிறேன்னா, அப்புறம் வந்து நான் முறையாக ஸ்டேஷன்லாம் பர்மிஷன் வாங்கி தாங்க பண்ணுறேன்றாரு. ஸ்டேஷன்லையும் கேட்டேன், ஸ்டேஷன்லையும் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோங்க பர்மிஷன், ஒன்றும் இது இல்லைங்க அப்படிங்கிறாரு. நான் உங்கள் பேரை நாங்கள் பயன்படுத்தவே இல்லைன்னா அவருங்க ஒரு சில ஸ்டில்ஸ் போட்டிருக்காருண்ணா, அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேண்ணா, பாருங்கண்ணா. ஓகேங்க. இப்போ போஸ்டர்லாம் நம்ம பேரில் தான் இருக்குதுங்க, ஒட்டி இருக்கு. அவர் அதையும் உங்களுக்கு சொல்றாரு, நான் அனுப்பிச்சிக்கிறேன். நாங்க வந்து முன்னாடி அடிச்சோம், அவங்க தரமாட்டேன்ட்டாங்க, இப்ப நாங்க உங்க மண்டபத்துல நடக்குது, அந்த பேரை நாங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறாரு அவரு. உங்கள் மண்டபத்தில் யூஸ் பண்ணுறாங்க, ரைட்டு. உங்கள் மண்டபத்து பேரை போட்டு போஸ்டர் இருக்கா இப்போ ஏதாவது? இல்லைங்க, அதை தான் நாங்க கேட்டதுக்கு அவங்க தரமாட்டேனதுக்கு அப்புறம் நாங்க அதிலேயே இது நடத்துறதுங்க. தரமாட்டேன்ட்டாங்க இல்லையா? அப்போ அந்த போஸ்டர் இன்னைக்கு தேதி போட்டிருக்கிறதுனால அடுத்த நாள் தேதிக்கு தான் நம்ம கொடுக்க முடியுங்க. அப்படிங்கிறாரு. இப்போ நான் அதே தேதியில ஸ்டேஷன்லயும் நீங்க நடத்தும் போது இப்போ எங்க ஆளுகள் வருவாங்களா இல்லையா? அண்ணா, நான் உங்களுக்கு சொல்றது லோக்கல்ல புரியுதா இல்ல, இல்லைங்களா? நான் ஒரே ஒரு விஷயம், நான் லோக்கல்ல நான் சின்ன ஆளு, எனக்கு இதெல்லாம் என்னங்கிறது கூட தெரியாதுண்ணா எனக்கு. ம், ம். அவரு பழனியப்பன் கூப்பிட்டு சொல்லக்குள்ளார இல்ல நம்ம இப்ப அவர் நான் வார்த்தை அவர் மீறி நம்பரே நான் கூப்பிடுறேன். அதுக்கு தான் என்னன்னா, நம்ம நம்ம திமுகவுக்கு இல்ல நம்மளும் ஆதரவு கொடுத்துருக்கோம். நீங்க இல்ல அது என்ன இந்த விஷயம் மாதிரி நீங்க கேட்டீங்க, இப்ப எப்படி அவர் சொல்லலாம்னு அவர்கிட்ட சொல்லக்குள்ளார கேட்கறதுக்கு தான் நான் அவர் ஃபோன் நம்பர் இப்ப தான் வாங்கினேன். இல்ல நீங்க பேசுங்க, இப்ப நம்ம அவர் சொல்லக்குள்ளார மறுக்க முடியுமாண்ணா? நம்ம ம், நம்ம என்னென்ன போய் பண்ண முடியும்? என் சூழ்நிலை இதுதானா. நான் ம், அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லயும் இந்த தகவலை சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு சார். ம், இல்லைங்க, முறையா வந்து நேற்று லெட்டர் கொடுத்துருக்காங்க, ம், அப்படி எது ஆகாது, நாங்க பேசுறோம் அவர்கிட்ட, உங்ககிட்ட அவங்களே பேசுறேன்ட்டாங்கண்ணா. சரி, நீங்க அண்ணன் நீங்க கூப்பிட்டதுனால இந்த தகவலை உங்களுக்கு கன்வே பண்ணணுன்றதுக்காக தான் நான் தகவல் சொல்றேன் நானும். ம். இதுல எனக்கு என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு நான் தெரியாதுண்ணா. அந்த இப்ப இது எஸ்ஐட்டே பேசுறேன், இல்லை டிஎஸ்பிட்ட ஓகேண்ணா, பேசுறேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, ஏன்னா பேசிட்டு அந்த சொல்றேண்ணா. பேர்ல போஸ்டர் அடிச்சதுக்கு இல்லை எஃப்ஐஆர் போட்டுட்டோம். அதான் அது ம். நீங்க பேசுங்க ஆனா ஒரு இந்த வார்த்தை மாதிரி அவர்கிட்ட. என்னோட பேரை பயன்படுத்தி போட்டதுக்கு இல்லை எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றேன். எஃப்ஐஆர் சரிங்க, போட்டு நடத்தினா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்ஐஆர் அதான போடணும்ல. ஒரு தகவல்ண்ணா, ஆ, அதான் ஒரு தகவல் அண்ணனுக்கு. சாரிண்ணா, சரி. எனக்கு தெரியாதுண்ணா, இதுல எதுவும் எனக்கு இல்ல கொஞ்சம் தெரியாதுண்ணா. பாத்துங்க. நான் வந்து இல்லண்ணா, இனி நம்ம வருங்காலத்துல இல்லண்ணா, யாருக்கும் இனி பிரச்சனை வராம வருங்காலத்துல இருக்கணுங்கிறது நம்ம இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். இல்லண்ணா, இது அந்த ஆள் என்னங்கிறது பிரச்சனை எனக்கு தெரியாதுண்ணா. நடத்தணுங்கிறதுக்காகவே இயக்கம் நடத்திட்டு இருக்கான். அதானே சார், இது ஆ, என்னங்கிறது நமக்கு தெரியாதுண்ணா. நமக்கு ஆ. அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க நம்ம, இது அதுதான் நமக்கு என்னங்கிறது அதனாலதான் தெரியாதுண்ணா. உங்ககிட்ட நான் இவ்வளவு கிளியரா சொல்றேன். நான் நான் ஏன்னா சொல்லிடுறேண்ணா. இந்த ஏன்னா மாதிரி இப்போ ஒரு இப்ப இடத்துல இப்ப பிரச்சனை அவர்கிட்ட இல்லைங்க. உங்களுக்கு அது எனக்கு நடந்த ஏதாவது பிரச்சனைகள் தெரியாது உங்களுக்கு. இல்ல எனக்கு இதே தெரியாதுண்ணா. நான் வந்து மொரப்பூர்ல நாங்க ஒரு கூட்டம் போடுறோம். ம் ம் கூட்டம் போட்டு ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம். ம் மொரப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி லாட்ஜ்ல தான் தங்கி இருக்கோம். ம் கீழே ம் வந்து நம்ம சஃபாரி காரை அடிச்சு உடைக்கிறாங்க. அவர் ம் பேர்ல நான் ம் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் மொரப்பூர்ல. அதே சரி. மாதிரி இப்போ ஒரு மண்டபத்தில் மீட்டிங் நடக்கும்போது அங்கே வந்து பிரச்சனை பண்ணி மண்டபத்திலே பெரிய இலவாயி பூரா கண்ணாடியெல்லாம் உடைச்சு அந்த மாதிரி ம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஒரு ம் பிரச்சனை ம் 2 பிரச்சனை 35 வழக்கு நாங்களே வாங்கியிருக்கோம். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, காரணம் இந்த சரிண்ணா. அது மாதிரி ஒரு இஷ்யூ பண்ண இஷ்யூ கூடாதுன்னு தான் பண்ணக்கூடாதுண்ணா, நாங்கள் வெளியில பண்ணக்கூடாதா? வந்திருக்கிறோம். இந்த இல்லண்ணா, காட்சியில உண்மை இருந்து வெளியில வந்தது பண்ணக்கூடாதா? காரணமே வந்து நாங்கள் பதிவு பண்ணி நாங்கள் நடத்துறது காரணமே அதுதான். ம் ம் அந்த ம் ஆள் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். இப்ப அவருடைய அவர்கிட்ட பிரச்சனை என்னன்றதை பத்தி அவருக்கு பேசினோம்னா தெரியாது. அவரு வந்து அவர் எதோ அவர் பேசுறாருன்னா, இது என்ன தேவையில்லாத தலைவலியை நம்ம கொண்டு வந்து உள்ள விட்டோம்னு நமக்கு சங்கடமா இருக்குண்ணா. நாங்க ம். முறையா தாங்க பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீங்க இப்போ ஏன்னா ஒரு நீங்க இஷ்யூ ஆச்சுன்னா நாளைக்கு தரமாட்டேன்றீங்க? உங்க மண்டபத்து பேர் தான் கெட்டு போகும். ஆமா, எப்படி ம். தரமாட்டேங்கிறீங்க? நீங்க எப்படி இப்போ சொல்றீங்க? ம். நான் உங்க மேல நான் தான் அவர் என்ன கோர்ட்டுக்கு 10 போகணும் நாளைக்கு அப்படி. முன்னாடியே புக் பண்ணி ரசீது வாங்கியிருக்காரா மண்டபத்துல? மண்டபத்துல ஒரு 10,000 ரூபாய் கட்டி ரசீது வாங்கி வச்சிருக்காருண்ணா. இப்ப அதுவும் ஒரு பிரச்சனை தான் எனக்கு. ம். என்னதான் பண்றதுன்னு என்ன எனக்கு பேர்ல தெரியல. மண்டபம் கேட்டிருக்காருங்க உங்ககிட்ட? தனியார் அவர் தனியா அவரு இதுல பேர்ல தானே கேட்டிருக்காரு. தனியரசு பேரவைன்னு தான் போட்டு கேட்டிருக்காரா? ஆமா, தனியார் பேரு தனியா தானே போட்டு கேட்டிருக்காரு. ஓகே ஓகே. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நான் இப்போ எஸ்ஐட்ட பேசிட்டு வரேங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. அதுக்கு மேல நடக்கிறது நடக்கும். இந்த பேச்சில் ரூபா பணம் கொடுக்காம போவையில் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் மண்டப ஓனர்னு சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு, எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க, இன்னொரு மண்டபத்தை பேரை போட்டு இங்கே வந்து கூட்டம் நடத்தினா தப்பாக போயிடும், அது சரிதாங்க
எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, நான் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன், பழனியப்பண்ண சொன்னதுனால கொடுத்துட்டேன், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன், இன்னொன்று தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேருன்னு போட்டால் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அவங்க வந்து அதை மறைச்சு ஸ்டிக்கர் ஒட்டி வெறும் தனியரசு பேரவை அப்படின்னு மட்டும் நான் போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அதை மறைச்சு ஒட்டுனாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அதை நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்குங்கன்னு அந்த ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்பியிருக்கேன். அந்த ஃபோட்டோவும் இந்த காட்டுறேன் பாருங்க, இந்த ஃபோட்டோ தான். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை, தனியரசு சொல்கிறது தான் உண்மைன்னு அந்த யூடியூப்பில் பேசுகிறத கேட்டிங்கன்னா இப்போ நடந்த இத்தனை நிகழ்ச்சிகளும் பச்சை பொய். அப்படிங்கும்போது இவர் மற்ற சமத்துவத்தை பற்றியெல்லாம் 1 மணி நேரம் பேசினாரு, அதை எப்படி உண்மைன்னு நம்புறது? இதெல்லாம் கொங்கு சமுதாய மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மண்டபம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த மண்டபத்தை 1 நிமிஷத்தில் கட்டுத்துறையாக்கிடுவேன், மாட்டு கட்டுத்துறையாக்கிடுவாராம். தீரன் சின்னமலை சிலையை தூக்கி கொண்டு அரூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சிருவாரா? தருமபுரி மாவட்டத்தில் கொங்கு மக்கள் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியில், அதுவும் அத்தனை பேரும் மதிக்கிற அந்த மண்டபத்தில் இருக்கிற தீரன் சின்னமலை சிலையை எடுத்துக்கூட நீ பஸ் ஸ்டாண்டில் வச்சிருவியா? அந்த மண்டபத்தை இடித்து தரமட்டமாக்கி மாட்டுக்கட்டுத்துறையாக்கிடுவியா? இதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு பேசணும். இப்படி தவறாக பேசின இன்னொன்று அங்கே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவை பெயரை பயன்படுத்தி எங்களுக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றுறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. அவர் கட்சி பேரை வச்சு எந்த தீர்மானம் வேணாலும் நிறைவேற்றட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் திமுகவுக்கு போன தடவை ஆதரவு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிமுக கொடுப்போம். தேர்தல் வரும்போது எங்களோட ஆதரவையும் கொடுப்போம். எங்களுடைய சில விஷயங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு கொடுப்போம். தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு பெயர் பிரச்சனை, அந்த பெயர் பிரச்சனை இன்னையவர்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீதிமன்றம் போய் வழக்கு போட்டிருக்கோம். அது சம்பந்தமான சில இதுவும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ணுவா அப்படின்றதையும் நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் அதுக்காக ஒரு கூட்டமைப்பே இயங்கிட்டு இருக்கு. அது கூட்டமைப்பில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவை நம்ம செயல்படுத்துவோம், தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேர். ஆனால் அந்த பேர் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவரே தனியரசு தான். அவர் தான் போய் இந்த பெயரை கொடுக்கலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டவர். இப்படி ஒரு சமுதாய துரோகியை யாராச்சும் பார்த்துருப்பாங்களா? இதுவரையில் பார்த்ததில்லை. ஆனால் அந்த தீர்மானத்தில் இப்போ புதிதாக உதயமாகிய கட்சி தாவேகா கட்சி, அதில் விஜய் தலைவராக இருக்கிறாரு. அவரை வந்து கரூர் சம்பவத்துக்கு கைது பண்ணணும், உடனடியாக கைது பண்ணணும்னு தீர்மானம் போடுறாரு. விஜயை கைது பண்ணணும்னு தீர்மானம் போடுறீங்கன்னா உன் கட்சி சார்பாக போடு தீர்மானத்தை. எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத எங்களுக்கு எங்கள் பேரை போட்டு அப்போ நாளைக்கு வந்து அந்த தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவை தான் தீர்மானம் போட்டுச்சுன்னு அவங்க எங்களை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கா? விஜயை கைது பண்ண சொல்லி தீர்மானம் போடுறிய நீ, உன்னைய கைது பண்ண சொல்லி ஏன் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கொங்கு மக்கள் இன்னும் போராடலை, கைது பண்ண சொல்லலைன்றது தான் இப்போ என்னோட வருத்தம். அதை அவங்க செய்கிறாங்களா இல்லையோ, தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவை செய்யும். இது சம்மந்தமாக வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம். ஒரு வலைதளத்தில் விஜயை கைது பண்ண சொல்லி என்னுடைய பேரை வச்சு கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், நம்பர் 1. 2வது, அங்கே இருக்கிற பொது ஸ்தாபனமாக இருக்கிற நல்லவர்களால் இயக்கப்பட்டு வருகின்ற அந்த கொங்கு மண்டபத்தை தரைமட்டமாக்கி மாட்டு கட்டுத்துறையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டுருக்கார். அது 2வது குற்றம். 3, அதே அந்த ட்ரஸ்ட்டில் பொருளாளராக இருக்கிற சந்திரசேகர்னு ஒருத்தர் ஒரு பள்ளி வச்சு நடத்துகிறார். நீ அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திடுவியா, அந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ மோசடி நடக்குதுங்கிறத நான் அம்பலப்படுத்துவேன்னு அவரையும் மிரட்டியிருக்கேன். 3வது குற்றம். 4வது, தீரன் சின்னமலை மாவீரன் தீரன் சின்னமலையுடைய சிலையை அந்த இடத்துல இருந்து அவங்க எவ்வளவோ லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அந்த சிலையை உருவாக்கி அங்கே வச்சுருக்காங்க, ஒரு அடையாளத்துக்காக நம்ம கொங்கு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. அந்த சிலையை எடுத்துக்கொண்டு நீ பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானில் வச்சுருவேன், ஒரு செகண்டில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சிலையை தூக்குறதுக்கு உங்கள் கட்சியில் ஆள் இருக்கா? அந்த சிலையை தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கு உங்கள் கட்சியில் ஆள் இருக்கா? மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில்
ஒரு 75 பேர்த்த உட்கார வச்சு கூட்டம் நடத்திட்டு கூட்டத்தை கூட காட்டாமல் வெறும் மேடையை மட்டுமே காட்டி யூடியூப்பில் போட தெரியுதில்ல, அந்த சிலையை கொண்டு தூக்கிட்டு போகிறதுக்கு கட்சியில் ஆள் இருக்கா? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள பேசணும். அதனால் தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவை அப்படிங்கிற பெயரை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. அது 5வது. இந்த 5 குற்றத்துக்காகவும் நாங்கள் புகார் கொடுக்குறோம். இந்த புகார் படி அவர் மேலே தனியரசை கைது செய்யணும். விஜயை கைது செய்யணும்னு அவர் தீர்மானம் போட்டார். எங்களுடைய இயக்க சார்பாக நாங்கள் தீர்மானம் போடுறோம், தனியரசை கைது செய்யணும் அப்படின்னு. அதுக்கான புகாரை நாங்கள் நாளைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கொடுப்போம். அதுக்கு கன்ஃபார்ம் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கலைன்னா அது ஏன் எடுக்கலைங்கிறதுக்கு அவங்களுக்கும் நாங்கள் நீதிமன்ற வழக்கு தொடர்றதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் கொங்கு மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த மண்டபத்தோடைய அந்த ஓனர், அதாவது பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரனாக இருக்கட்டும், சேகரனாக இருக்கட்டும், அவங்களாம் நான் கூட பார்த்ததில்லை. ஆனால் சொன்னோடனே அதை முறைப்படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்பயும் அவங்க கொடுக்கலன்னு சொல்லலை, நான் அப்சஷன் தெரிவித்ததுனால அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதுக்காக இவ்வளவு பேச்சுக்கலாம். அந்த வயது முதிர்ந்தவர் அவங்கள கிழவங்கிறது என்ன வார்த்தை? ஒரு எதிர்க்கட்சி வேறு சாதிக்கார கூட இப்படியெல்லாம் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்கள பேசியிருக்க முடியாது. இதை விட என்னென்னா, அவர் கட்சியில் இருக்கிற அந்த பையனவே சேகரனுக்கு செருப்பு தொடச்சிக்கிட்டு இருந்தாவன் அப்படின்ற. இப்போ சேகரனுக்கு செருப்பு தொடச்சிக்கிட்டு இருந்தவனா நீ ஏன் கட்சியில் வச்சுருக்க? அதுவே தப்பு இல்லையா? இதெல்லாம் என்ன பேச்சு? இப்போ அந்த பையனை நீ பப்ளிக்காக பேசியிருக்கிய. இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்கவங்க பூரா உங்கள் கட்சியில் இருக்கிற அந்த 2 பசங்களையும் உங்கள் ஒன்றிய செயலாளரையும் சேகரனுக்கு செருப்பு தொடச்சிக்கிட்டு தாண்டா இருந்தேன்னு நாளைக்கு 4 பேர் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கும் மானரோசம் இருக்கும் இல்லையா? எங்களுக்கெல்லாம் மானரோசம் இருக்கிறனால தான் வந்துட்டோம். வந்து இன்றைக்கி ஒரு தனி இயக்கமாக முறையாக நேர்மையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒட்டுமொத்த கொங்கு சமுதாயம் சரி, ஒட்டுமொத்த என்னுடைய வேளாளர் சமூகமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்க நம்மளுடைய வேளாளர்கள் இந்த மாதிரி சாதியை ஒழிக்கத்தான் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சாதிக்காக எதுவும் செய்யாமல் தன்னுடைய வீட்டுக்காக நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிற இது போன்ற நபர்களை கண்டு நான் பயப்படக்கூடாது, இவருடைய மிரட்டலுக்கு அஞ்சக்கூடாது. அதனால் இவருக்கு இனி எங்கே வந்தாலும் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நீங்களாம் கொடுக்கணும். தவறுனா சுட்டி காட்டணும். இதே பெருமைப்படுத்தி அவர் ஏதோ பண்ணாருன்னா நம்ம பாராட்டுறதும் இதே வாய் தான் பாராட்டும். அப்படிப்பட்ட இயக்கம்தான் தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவை. ஆகையால் இந்த சம்பவம் இதோட கடைசியாக இருக்கணும். இதுக்கு மேலேயும் இந்த பேரை பயன்படுத்தி இது மாதிரி தவறான மற்றவங்களை மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் செஞ்சால், அதிகாரம் இருக்குன்னு செஞ்சால் அதுக்கான பதிலடியை ஒட்டுமொத்த கொங்கு சமுதாய மக்களும் கொடுப்பாங்க. இதில் இவர் பண்ண பித்தலாட்டத்தில் அண்ணன் பழனியப்பனுக்கும் பேர் கெட்டு போச்சு. ஏன்னா அவர் தான் மண்டபம் வாங்கி கொடுத்தார். அவர் மண்டபம் சொன்னதுக்காக அந்த மண்டபத்தில் போய் அந்த இஸ்லாமியர் மண்டபத்தில் போய் இப்படிலாம் பேசி, அதுவும் ஒரே ஊரில் இருக்கிற இன்னொரு மண்டபத்தை அந்த மண்டபத்திலிருந்து பேசினா அவரை யாராச்சும் மதிப்பாங்களா? அப்போ உனக்கு மண்டபம் கொடுக்க சொன்ன அவரையும் மதிக்கலை, அந்த மண்டபம் கொடுத்தாரே பாவம் அவரையும் மதிக்கலை. கடைசியில் அவரே செலவுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாருன்னு பச்சை பொய்ய சொல்லி அவர் சிரிச்சிருப்பார். கண்டிப்பாக அது சொன்னதை கேட்கும்போது சிரிச்சிருப்பார். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அதனால் இதோட இந்த ஒரு விஷயத்தை அவங்களாம் நிறுத்திக்கணும். மீண்டும் இது போன்ற தவறுகளை செஞ்சால் யார் செஞ்சாலும் அதை கண்டிக்கிறதுக்கு தமிழ்நாடு கொங்கலிங்கர் பேரவை இருக்கிறது. ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர் சமூகமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.